ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.5. என்ன சம்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அதில் ஏனா என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்கறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏவோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 divided by root of modulus adjoint A into adjoint of adjoint A அப்படின்றது நமக்கு இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்கப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மாடுலஸ் நம்ம அட்ஜாயிண்ட் ஏக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதே தான் அந்த ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த ஃபார்மேட் படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இந்த ஃபஸ்ட் ரோக்கு மட்டும் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ் 7, ஸோ 7ன்னு போட்டுக்கலாம். 7 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 11 7 ரெண்டையும் கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா 77 மைனஸ் காமன் 7 இன்ட்டு 5 7 5 35. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ், இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு இருக்குது. ஸோ அப்போ எழுதிக்கலாம் 7 ப்ராக்கெட் ஓப்பனிங்க. இப்போ சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே -1 இங்கே 7ன்னு இருக்கனால மைனஸ் 7 மைனஸ் காமன் இங்கே 7 இன்ட்டு 11 77. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா -7ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். இங்கே 7 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ரோவையும் காலத்தையும் நீங்கள் மறைச்சிக்கலாம். இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1 இங்கே 5ன்னு இருக்குது. ஸோ -5 மைனஸ் காமன் 11 இன்ட்டு 11 121. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும், 7 அப்படியே வந்துடும். 77 35. இப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா 2, 7லேருந்து 3 போச்சுன்னா 4. அடுத்து பார்த்தீங்கன்னா -7 அப்படியே வந்து போட்டுக்கோங்க. -7 -77 மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படியே தான் வரும். 7 7 இது பண்ணிங்கன்னா -84. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே -7 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே -5 இங்கே -121. ஸோ -126. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் உள்ளே கொண்டு போய். இங்கே 7 இன்ட்டு 42 இருக்குது. ஸோ 7 14, இங்கே மீதி 1ன்னு வரும். 4 28, மேலே 1 இருக்கனால 29 மைனஸ் 7 சாரி இங்கே 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 7 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 28 மீதி 2 வரும். இங்கே 8 இருக்குது. 7 இன்ட்டு 8 7 7 49 8 56, மேலே 2 இருக்கனால 58. ஸோ 588. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா 7 இங்கே 6ன்னு இருக்குது. 6 42, 6 42ன்னு வரும். ஸோ 2 இங்கே ஒரு 4 இருக்குது. 7 14, மேலே 8 இருக்கனால 8, மீதி இங்கே 1 வரும். 7 14 18, மீதி 1 வரும். 7 7, மீதி இங்கே 1 இருக்கனால 8 882. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 294 588 882. ப்ளஸ் பண்ணிங்கன்னா இங்கே 10 14 மேலே 1. ஸோ 10 18 26க்கு மீதி 2. இங்கே பார்த்தீங்கன்னா 8 10 மொத்தம் 17 1764. ஸோ 1764 நமக்கு மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ தான் நமக்கு தேவை. ஸோ ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரூட் எடுத்தோம்னா இதுக்கு 1764க்கு என்ன வரும்னா ரூட் ஆஃப் இங்கே 42 இன்ட்டு 42ன்னு வரும். ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் நமக்கு வெறும் 42. ஸோ ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு 42. இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்கப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு தேவை.
ஸோ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே பார்த்ததான். நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்ன பண்ணியிருப்போம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜேடி ஹோல் டிரான்ஸ்போஸ் போடுவோம். இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்றதுனால அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஐஜே த ஹோல் டிரான்ஸ்போஸ், இதான் நமக்கு ஃபார்முலா. இது நம்ம போட்டோன்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சைடில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, இதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இது ஞாபகம் வந்துடணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு நேரம் இருக்கிற ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 7 × 11 இருக்குது. ஸோ 7 × 11 77 மைனஸ் காமன் 7 5 35. அடுத்து மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவதாக இருக்க ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே -1 7ன்றதுனால -7. அடுத்து மைனஸ் காமன் 7 × 11 77. அடுத்து ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -1 இங்கே 5ன்றதுனால -5. அடுத்து மைனஸ் காமன் 11 × 11 121. ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது அங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்க ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இங்கே 7ன்றதுனால 7 × 7 49 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ளஸ் ஆகும். 7 5 35. அடுத்து ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். 7 × 7 49 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ளஸ்ஸு 7 × 11 77. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ரோவையும் காலத்தையும் ஹைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 7 5 35 மைனஸ் 7 × 11 77. லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 × 7 49 மைனஸ் அங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு 7 × 11 77. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே 7 × 7 49 மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 × 7 7. லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறத ஹைட் பண்ணிங்கன்னா 7 × 11 77. ஸோ அடுத்து மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 7 ஆல்சோ 7 தான். இப்போ இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். டிரான்ஸ்போஸ் போட மறந்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, இங்கே 77 -35 இருக்குது. ஸோ 7 5 போச்சுன்னா 2, 7 3 போச்சுன்னா 4. வெளியே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்து இங்கே -7 -77 இருக்குது. ஸோ -84 வரும். வெளியே மைனஸ் இருக்கனால -8 ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ்ஸு 84. இங்கே பார்த்தீங்கன்னா -5 -121 -126 வந்துடும். அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 49 ப்ளஸ் 35 இருக்குது. என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9 + 5 14 மீதி 1 4 3 7 வரும். ப்ளஸ் 1 போட்டால் 8 84. வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 49 + 77 இருக்குது. இப்போ 9 7 கூட்டினீங்கன்னா 16 மீதி 1 7 + 4 11 + 1 126. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 35 -77 ஆல்ரெடி நம்ம அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா -42 வரும். வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ளஸ் 42. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 49 + 77 அதே தான் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 126. அடுத்து பார்த்தீங்கன்னா 49ல் 7 போச்சுன்னா 42. வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ். இங்கே 77 + 7 ஸோ 84. ஓகேங்களா, இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 42 வெளியே எடுத்துட்டா இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 டைம் வரும், இங்கே 2 டைம் வரும், இங்கே -3, இங்கே -2, இங்கே 3 டைம், இங்கே 1, இங்கே 3 டைம், இங்கே -1, இங்கே 2 டைம். இப்போ இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும், 42 அப்படியே இருக்கும். டிரான்ஸ்போஸ் மட்டும் பண்ணிக்கலாமா, டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 1 2 -3 -2 3 1 3 -1 2. ஸோ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றதும் கிடச்சிருச்சு.
ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நமக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ தான். ஸோ நம்ம ஏன்ற ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் மால்லஸ் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 42 இன்ட்டு இங்கே வெளியே 42 இருக்குது. ஸோ 42 அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 மைனஸ் 2 3 2 3 மைனஸ் 1 மைனஸ் 3 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 42 கேன்சல் ஆயிரும். 1 வச்சு மல்டி பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் 2 3 2 3 மைனஸ் 1 மைனஸ் 3 1 2. ஸோ நமக்கு ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஏ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்க்கலாம்.